கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் தி டைரக்ட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவோம். இந்த நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து அதை குறித்து உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பினேன். மத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோட வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்து கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. நன்றாய் கவனியுங்கள். 39, 40 2 வசனங்கள் இங்கே வாசிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே குறிப்பாக 39ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவர் என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆலயத்துக்கு செல்கிறோம், பந்தியிலே பங்கு பெறுகிறோம், மற்ற எல்லா ஜபங்களையும் நாம் சொல்லுகிறோம். ஆனால் கிறிஸ்து நடந்த வண்ணமாய், கிறிஸ்து சொல்லுகிற விதமாய் நாம் இந்த பூமியிலே வாழுகிறதில்லை. மாறாக கிறிஸ்து இயேசு கிறிஸ்து விரும்பாத வழிகளிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கிறிஸ்துவுக்கு பிரியமானவன், நான் கிறிஸ்துவன் என்று எந்த சூழ்நிலையை நாம் சொல்லிக் கொள்ளக்கூடாது. கவனியுங்கள், ஒருவன் உங்களை வலது கணத்தில் இருந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சிலுவிலே அறையப்படும் பொழுதும் கூட தன்னை அறைந்தவர்களை, தன்னை உமிழ்ந்தவர்களை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனிடத்திலே அவர்களுக்காக பரிந்து பேசினதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் மோசேயோடு கூட பேசினார். நான் இந்த ஜனங்களை அழித்து விடும்படி என்னை விட்டுவிடு என்று தேவன் மோசேயோடு சொல்லும்போது மோசே திறப்பிலே நின்று ஜெபித்தான். ஆண்டவரே, இவர்களை அழிப்பதை காட்டிலும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? அவர்கள் நமக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பதற்காக, ஒருவர் நம்மை திட்டிவிட்டார்களோ, நம்மை காயப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக திரும்ப அவர்களை காயப்படுத்த வேண்டும், இதைவிட அதிகமாய் காயப்படுத்த வேண்டும் என்கிற நினைவு இல்லை எவரும் கிறிஸ்துவ இயேசுவை பின்பற்றுவதற்கு துளியும் தகுதி உள்ளவர்கள் அல்லவே அல்ல. இதை மிகவும் மனவேதனையோடு கூட இந்த பதிவை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கிறிஸ்துவர் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு சில நபர்கள் இன்றைக்கு தவறாமல் ஆலயத்துக்கு சென்று பந்தியிலே பங்கு பெற்று தன்னை கிறிஸ்துவன் என்ற அடையாளமாய் காட்டிக்கொள்கிற சிலர் கோபத்தோடு வைராகியத்தோடு கூட இன்றைக்கு தேவனை காயப்படுத்துகிற அநேக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கவனியுங்கள். ஆண்டவர் ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. இன்றைக்கு நமக்கு விரோதமாக ஒருவேளை அவர் குற்றம் செய்திருந்தாலும் கூட அவர் சொல்லுகிறபடி நாம் மன்னிக்க வேண்டும். மாறாக அவரை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று தீய வார்த்தைகளால் இன்றைக்கு பேசுகிற அநேகரை நான் பார்க்க முடிகிறது. அதனால் கவனியுங்கள், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அது மிகவும் அவசியமாக கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட தகுதி இல்லாத அநேக காரியங்களை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கலாகாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தயவு செய்து இதை உற்று கவனியுங்கள். வேதத்தின்படி வாழ விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதே போல மற்றவர்களை மன்னிக்கிற குணாதிசயத்தை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களை கேவலப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இச்சையோடு ஒரு ஸ்திரியை பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று. ஒரு நபரை நான் அடிக்க வேண்டும் என்று என் இருதயத்தில் எண்ணினால் நான் அவர்களை அடித்தாயிற்று என்று அர்த்தம் அல்லவா? கவனியுங்கள், இதற்கு ஆண்டவரிடத்தில் நான் கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? ஆண்டவரிடத்தில் போய் அவர்கள் என்னை திட்டினார்கள், அதனால் நான் அவரை அடித்தேன் என்று சொல்வதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான், தயவு செய்து கவனியுங்கள். வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். இதிலே
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை போல வாழ பிரயாசப்படுங்கள். பூமியிலே மனிதனுக்கு விரோதி அவனுடைய குடும்பத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தயவு செய்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிற மனப்பக்குவத்தை பெற்றிருங்கள். உங்களுடைய கோபம் தேவனுடைய நீதி உங்களுக்குள் நிலைப்பிக்க மாட்டாது. மாறாக பிசாசின் வழியிலே உங்களை அழைத்து செல்லும். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து பாருங்கள், தியானியுங்கள், ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட காரியங்கள், சிந்தைகள் ஒருவேளை உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் விட்டு மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.